ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறுகதை காசை சீரியல் ப்ரோமோவில் முத்து இவங்க பாய்ஸ் எல்லாம் ஒரு டீமாக இருக்காங்க, கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு டீமாக இருக்காங்க. பாட்டி வந்து 2 டீமாக பிரிச்சுறாங்க. பாய்ஸ் டீம் எல்லாருக்குமே விஜயா தான் கேப்டன் அப்படிங்கிறாங்க. கேர்ள்ஸில் இருக்கிற எல்லா டீமுக்குமே அண்ணாமலை தான் கேப்டன். ஸோ இந்த 2 டீம் தான் போகுது அப்படிங்கிறாங்க. சரி, எடுத்த உடனே உரியடிக்கிற போட்டி யார் உங்கள் இதுலேருந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் விஜயா டீமில் கேட்குறாங்க, ரவி மனோஜ் நீ இறங்குடா அப்படிங்கிறாங்க. சரி, மனோஜ் வராரு. வந்த உடனே மனோஜ் கண்ணை கட்ட போகிறாங்க. என்னது கண்ணை கட்டிங்களா, என்னடா இதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லவும், ஆமாடா அந்த கண்ணை திறந்து வர வச்சு பானை அடிக்க விடுவாங்களாங்கோ, கண்ணை கட்டிட்டு தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டி விட்டுறாங்க. அவர் இங்கிட்ட அங்கிட்டு போகிறாரு. மனோஜ் மனோஜ் மனோஜ்னு எல்லோரும் இங்கே கத்துறாங்க. ரோஹிணியும் கத்துறாங்க. மனோஜ் லெஃப்ட் வாங்க, கையை ஓங்குங்க, அடிங்க அடிங்க அடிங்கன்னு சொல்லி மனோஜ் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க ஸ்ருதி ஐயோ ரோஹிணி, நீங்கள் மனோஜ் என்கரேஜ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஐடியாலாம் கொடுக்கக்கூடாது, என்னந்தாலும் அவர் ஆப்போசிட் டீம் தானே, நம்ம டீம் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க அவர் என்னோட புருஷங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் பாருங்கள், முத்து இருக்காங்க பாருங்கள், முத்து இருக்கிறனால அந்த டீம் வின் பண்ணவே கூடாது, ஏன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரோஹிணி கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறாங்க. திருப்பி மனோஜ் அப்படிங்கிறாங்க, வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ரோஹிணியோட வாயை மூடிடுறாங்க. அடுத்து மனோஜ் இங்கிட்ட வராரு. ஒரு வழியாக கையை ஓங்கி ஓங்கி அடிக்கிறாரு. ஆனால் அவரால் அடிக்க முடியல, அந்த லைனை விட்டு தாண்டிடுறாரு. ஸோ ஃபவுல் ஆயிடுது. அடுத்து இந்த சைடு விஜயா டீம்லேருந்து யாராவது வாங்க அப்படிங்கையும் இப்போ தான் மனோஜ் சொன்னாங்களா. அடுத்து அண்ணாமலை டீம்லேருந்து ரோஹிணி நீ வாமா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி போகிறாங்க. போய் கண்ணெல்லாம் கட்டி விட்டுறாங்க. கண்ணை கட்டி ஒரு சுற்றி விட்டுறாங்க. போதும் 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 அப்படிங்கிறாங்க. சரின்னு ரோஹிணி அதே போல் நடந்து வர்றாங்க. நடந்து வந்து ரோஹிணியோட டர்ன் திரும்பிடுது. ஸோ ரோஹிணி ஆட்கள் பக்கமாக கையை ஓங்குறாங்க, கம்பம் ஓங்குறாங்க. ஐயோ ரோஹிணி இந்த சைடு திரும்புங்க, அந்த சைடு திரும்புங்க அப்படின்ட்டு ஸ்ருதியும் மீனாவும் இங்கேருந்து அவங்க என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ரோஹிணி நேராக அடிக்கிறாங்க. பானை இருக்கிற பக்கத்துலேருந்து அப்படியே நேராக போய் லைனெல்லாம் தாண்டி ஃபவுல்லாம் போய் ரொம்ப தூரம் நடந்து போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு முத்து டே என்னடா உன் பொண்டாட்டி எப்படியே நடந்தே சென்னைக்கு போயிடுவாங்க போலுக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அடுத்து அண்ணாமலையும் பார்க்குறாரு, என்ன இவன் நடந்தே ரொம்ப தூரம் நடந்து போயிடுவா போலுக்கே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து மீனா நீ போய் கூப்பிடுமா அப்படிங்கிறாங்க. மீனா போய் கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ருதி ஓடிடுறாங்க. ஸ்ருதி ஐயோ ரோஹி நீங்கள் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டீங்க, நில்லுங்க போதும் அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் கலட்டி விடுறாங்க. அந்த கண்ணில் கட்டின துணி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயோ அப்படியா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அடுத்து திருப்பி ரவி இறங்குறாரு. ரவின்னு சொல்லி இங்கே ஸ்ருதி ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க அவங்களுக்கு. நீங்கள் மட்டும் இப்போ சொல்கிறீங்க, ஏங்க நான் என்கரேஜ் தானே பண்ணேன், அவர் நான் டேரெக்ஷன் இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லி நான் எதுவுமே சொல்லலைல்ல. ரவி வா 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 கமான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டேய் அடிச்சிருவானாடா அப்படிங்கிறாங்க. அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. அடுத்து அவர் அந்த லைன் விட்டு வெளியில் போயிடுறாரு. அவராலே அடிக்க முடியல. அதுக்கடுத்து திருப்பி ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி இருங்க கண்ணை கெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பானைக்கு நேரம் அனந்து பார்த்து ஸ்டெப்பெல்லாம் எண்ணி முன்னாடி நேராக போகிறாங்க. பாருடா இவங்க விவரமான ஸ்டெப்ஸ் எல்லாம் எண்ணி வர்றாங்க, பாப்போம் அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. சரி நான் அவங்களுக்கு கண்ணை கட்டி விட்டுறாங்க. அதே போல் ஸ்ருதி ஒன்றுனா பக்கத்தில் போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கையை ஓங்குறாங்க, அவங்களுக்கு எட்ட மாட்டேங்குது. ஒன்று சீக்கிரமாக மீனா ஓடி போய் ஸ்ருதியை பிடிச்சி தூக்குறாங்க. முத்து ஏய் இதெல்லாம் ஃபவுலு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, தூக்கக்கூடாதுன்னு. ஏங்க அவங்களுக்கு எட்ட மாட்டேங்குதுல, ஹைட்டு கம்மியாக இருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு எட்டாமல் இருக்கிற பொருளை தான் நாங்கள் மேலே கட்டி வச்சு அதை எகிரி குதிச்சு அடிக்கணும், அது பேர் தான் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சொல்கிறாரு. சரி நீ எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, அவரால் முடியல, சரி விட்டுறாங்க. அப்படியே அதுக்கடுத்து அவங்களும் லைனை விட்டு தாண்டி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு திருப்பி என்ன உங்கள் 2 அணிலேருந்து யாருமே வின் பண்ணவே இல்லையே அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி இருடா அடுத்து என் பேத்தி இருக்கா பாரு, வரவா பாரு என் பேத்தி மீனா, நீ இறங்குமா அப்படிங்கிறாங்க. சரி மீனா வர்றாங்க. மீனாவுக்கு அதே போல் கண்ணெல்லாம் கட்டி விட்டு மீனா அப்படின்னு சொல்லி முத்து இங்கே என்கரேஜ் பண்ணுறாரு. முன்னாடி வர்றாங்க. மீனாவுக்கு அங்கே எட்ட மாட்டேங்குது, ஹைட்டு கம்மி இருக்காங்க அவங்க. அதனால் மனோஜ் சொல்கிறாரு, ஹைட்டாக இருக்கிற என்னாலே அடிக்க முடியல, இவங்க குட்டையாக இருக்கிறாங்க, இவங்க அடிச்சிருவாங்களாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. இதெல்லாம் அவங்களுக்கு கேட்டுச்சோ கேட்கலையோ, மேபி கேட்டது பழி வாங்குறாங்களோ என்னமோ. ஸோ மீனா இங்கிட்ட திரும்பி டேரக்ஷன் பார்த்து அடிக்கும்போது கரெக்டாக மனோஜ் பண்ணுற ஓங்கி கம்பச்சு ஒரு அடியை போட்டுறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி மனோஜ் பயங்கரமாக இருக்கிறாரு. ரோஹிணி ஐயோ மனோஜ் என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லி சிக்கமா தடையெல்லாம் தடை விடுறாங்க. ஏன் மீனா இன்னும் 2 அடி சேர்த்து நீ போட்டிருக்கலாம்ல அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஐயோ பேசாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அடுத்து மீனாவும் அந்த லைன் விட்டு தாண்டி போயிட்டாங்க. ஸோ மீனாவும் அவுட்டு. அடுத்து முத்து நீ வா அப்படின்னு சொல்லி முத்து வரும்போது பயங்கர விசில், பயங்கர சவுண்டு, எல்லோரும் பயங்கரமாக கத்துறாங்க. அடுத்து முத்துவும் பார்த்து அதை கரெக்டாக அடிச்சுன்னு செஞ்சிடறாரு. மீனா இங்கிட்டு வாங்க அங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இதுங்கிறாங்க. ஆனால் இங்கே ஸ்ருதியும் ரோஹிணியும் பார்த்து அவர் வின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கர தீவிரமாக இருக்காங்க. இங்கே அந்த இது விஜயாமாவுக்கும் பிடிக்கவே இல்லை. ஒரு வழியாக அவர் தான் அடிக்கிறாரு, ஃபைனலாக அடித்து அவர் தான் வின் பண்ணுறாரு. எல்லோரும் முத்து ஒத்துக்கேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. டேய் என்ன இருக்கடா தூக்குறீங்க, நம்ம அணி கேப்டன் யார், நம்ம கேப்டனை தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி முத்து, ரவி, மனோஜ் இந்த 3 பேர் சேர்ந்து விஜயா ஷோல்டரில் வச்சு தூக்கி வச்சுட்டு ஏன்னு ஆடுறாங்க. ஆனால் விஜயா முத்துவே பார்த்துட்டே இருக்காங்க. இவளை நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் இவன் நம்ம மேலே பாசமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி விஜயாக்கு அங்கே உள்ளுக்குள்ளே தோணுது. ஸோ முத்துவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து இந்த டீம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கடுத்து எல்லோரும் ஒன்று கூடி இருக்கும்போது முத்து தான் மின்னு அப்படின்னு சொல்லி
ஃபைனல் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து ஒரு லைன் போடுறாங்க மாவில். ஆனால் சுற்றி வந்துட்டு எதுக்கு பாட்டி இந்த டயரெல்லாம் கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை வச்சு தான் அடுத்த கேமே இருக்குது அப்படிங்கிறாங்க. டயர் உருட்டுறதா அப்படிங்கிறாங்க. ஆமாடா பாட்டி அது ஈஸி தான், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லாரு. டே நீ கிராமத்தில் பிறந்தடா, அதனால உனக்கு இது எல்லாமே தெரியுது. ஆனால் அவங்களாம் அப்படி கிடையாதுடா, சிட்டியில் பிறந்தாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோனு மொபைலுமாக தான் இருப்பாங்க, அதுக்குள்ளேயே தான் முழுகி இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாதுலடான்னு. ஆமாம் அதுவும் கரெக்டு தான், எப்போ பார் நல்லா ஃபோனை நோண்டுவாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ரோகிணிக்கும் ஸ்ருதிக்கும் ரொம்ப கடுப்பாகுது. எப்படினாலும் இந்த வட்டம் போனட்டும் விஜயா டீம் வந்து ஏமாற்றி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, ஆனால் இந்த வட்டம் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆமாம் அங்கிள் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு ரோகிணியும் சொல்கிறாங்க. சரின்னு டயருக்கு எல்லோரும் வரிசை நின்று கையில் ஒரு கம்பம் கொடுத்துறாங்க. டயர் ஓட்டுறதுக்கு ரெடியாக நிற்காங்க. ரெடி 1 2 3ங்கிறாங்க. எல்லோரும் மெதுவாக உருட்டிக்கிட்டே வராங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே மனோஜோட டயர் உருண்டு ஓடிடுறது. ஸோ மனோஜ் அவுட்டு. அடுத்து ரோகிணி ஸ்ருதி வரும்போது ஸ்ருதி அவங்க தள்ளிப்போங்க ஐயோ உங்களோட ட்ரெஸ்ஸு என்னோட டயரில் படுதுன்னு சொல்லி இங்கே ரோகிணி சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ருதியோட டயர் கீழே விழுந்துறது. பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ரோகிணி அவங்க மேலே இடித்து அவங்களும் விழுந்துறாங்க. ஸ்ருதி உங்களால் தான் என்னோடய டயரும் கீழே விழுந்துச்சு, போங்க நீங்கள் தான் எனக்கு அவுட்டுக்கு நீங்கள் தான் காரணம், நீ சாரி ரோகிணி அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கிட்ட வந்து நம்ம ரவி ஓட்டிகிட்டே இருக்காரு. ரவி ஓகே சூப்பர்னு ஸ்ருதி சொல்லிகிட்டே இருக்காங்க. கடைசி ரவியோட டயரும் உருண்டுறது. மீனா முத்து 2 பேரும் ஒன்போல போய் அந்த லைனை தாண்டுறாங்க. 2 பேரோட டயர் ஒன்போல ஈவனாக போய் டச் ஆகிடுது. ஸோ 2 பேரும் அணியும் வின் பண்ணிச்சோன்னே எல்லோரும் ஏன்னு சொல்லி பாட்டியும் போய் ஹக் பண்ணுறாங்க. பார்த்தியா 2 பேருமே ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணாமலைக்கும் ஒரு பாயிண்ட்டு, விஜயா டீமுக்கும் ஒரு பாயிண்ட்டு. ஆனால் இதில் நிறைய பாயிண்ட் வின் பண்ணது விஜயா டீம் தான். ஸோ விஜயா டீம் தான் இதில் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி பாட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க. விஜய் என்ன அங்கே இருக்க வா இங்கன்னு. ஆமாம் இவங்க வின் பண்ணிட்டாலும் அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் யாராவது ஒரு ஆள் வந்தீங்களடா, எப்படி இருக்கீங்களடா போங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க ரவியோட ஒய்ஃபு ஸ்ருதி, அடுத்து மனோஜ், ரோகிணி இவங்களாம் திட்டிக்கிட்டே வராங்க. வா மீனா என்ன அங்கே போய் நிற்கிறவா, உனக்கு சந்தோஷமே இல்லையா முகத்தில். ஆமாம் அப்படியே வின் பண்ணிட்டாலும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் வின்னு அப்படின்னு சொல்லி இவங்க நடந்தவெல்லாம் பேசி வந்துட்டுருக்காங்க. பாட்டி விளையாண்டு ரொம்ப டயர்டாகிடுச்சு பாட்டி, இப்போ போய் நடந்தே கோயிலுக்கு வேறு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. பாத்தியா பாட்டி அவனுக்கு பீச்சில் உட்காந்து இல்லை பார்க்கில் உட்காந்து நல்லா தூங்குனா நல்லாயிருக்கும், அதுவும் நீ விளையாண்டு அப்படி ஒன்று ப்ரைஸ் வின் பண்ணலையடா, நீ எல்லாத்துலேயுமே தோத்தட்டியிலடா தோத்தாங்குழி அப்படின்னு சொல்லி முத்து கிண்டல் பண்ணுறாரு. ஏன்டா நீ எப்போ பார்த்தாலும் எல்லோரும் களைச்சிக்கிட்டே இருக்க பேசாமல் மேரேண்டா அப்படின்னு சொல்லி பாட்டியும் திட்டுறாங்க. ஆனால் ஒரு லேடி வராங்க. என்ன பாட்டிமா எல்லாம் உங்கள் ஃபேமிலியா எல்லோரும் ஒன்போல வர்றீங்களா, விளையாட்டுலாம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் விளையாட்டுலாம் போட்டி முடிஞ்சிருச்சு, அதே கோயிலுக்கு போகலான்னு போகிறேன்னே. போங்க போய் சாமி கொண்டு வாங்க, உங்களை குடும்பத்தோடு பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா, எல்லோரும் இப்போயே போல் ஒத்துமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தியா அவங்க எவ்வளோ சந்தோஷமாக நம்மளையே வாழ்த்திட்டு போகிறாங்க. ஆனால் ஓ மூஞ்ச பாரு அப்படி உருன்னு இருக்கு, கொஞ்சம் சிரிச்சிக்கிட்டே தான் வாவேன் அப்படின்னு பாட்டி வந்து விஜயா பார்த்து சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து வீடை கட்டுறாங்க. வீட்டில் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து டீ காஃபி வைக்கிறாங்க ஒரு பெரிய தட்டில். மீனை தான் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நீ உட்காருமா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுறாங்க. முத்து சொல்கிறாரு, நாளைக்கு காலையில் எல்லோரும் ஊருக்கு போகணும்ப்பா, அதனால் எல்லோரும் ரெடியாக இருக்க சொல்லுப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. சரிடா அப்படின்னு அண்ணாமலைங்கிறாரு. பாட்டி ஏன்டா இன்னும் 2-3 நாள் இருந்துட்டு போங்க ஏண்டானே. இல்லை பாட்டி சவாரி வேறு நிறையா இருக்குது, நம்ம கிளம்பணுன்னே. ஆமாம் பாட்டி எனக்கு ரெஸ்டாரண்ட் ரொம்ப நாள் மூடி போட முடியாது, லீவ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ரவியும் சொல்கிறாரு. ஆமாம் பாட்டி எனக்கு பார்லர் போகணும். அடுத்து ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கிட்ட ஸ்ருதியும் எனக்கு டப்பிங் இருக்குது அப்படிங்க. ஆமாம் பாட்டி நானும் போய் பூக்கடையெல்லாம் திறக்கணும், ரொம்ப நாள் ஆச்சுல்லன்னு. என்ன ரோகிணி செலவு நீ சொல்கிறியோ அப்படின்னு விஜயா கோவம் வருது. இப்போ தானே உன்னை சொன்னேன் யாரையும் பாகுபாடு பார்த்து பேசாதேன்னு, அதுக்குன்னே உன்னால் பொறுக்க முடியல என்ன அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு. அது ஏன் எப்போ பார்த்தாலும் மீனா சொன்னால் மட்டும் நீ உடனே ஓடி வர, எப்போ பார்த்தாலும் உனக்கு மீனா குறை சொல்லட்டும் உன்னால் இருக்கவே முடியாதான்னு பாட்டியும் திட்டுறாங்க. அதுக்கடுத்து முத்து சொல்கிறாரு, அப்படி பார்த்தா நான் தான் சொன்னேன், நான் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லோரும் சொன்னாங்க, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி முத்தும் சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் எல்லோரும் விளையாட்டுத்தனமாக எல்லாம் விளையாட ஜாலியாக இருந்தோம், இப்போ ஏன் மூட எல்லாம் ஸ்பாயில் பண்ணுறீங்க. சரி எல்லோரும் வேலை வெட்டியோடு எல்லாம் போகிறோம், ஒருத்தன் வேலை வெட்டியே இல்லாமல் இருக்கானே, அப்போ அவனை என்ன பாட்டி பண்ண அப்படின்னு வேணும் ஒன்று பண்ணுங்க. இங்கே தோட்டத்தில் வேலைக்கு ஆள் துவைப்பதில் பாட்டி, மாடெல்லாம் பராமரிக்கிறதுக்கு, மாடெல்லாம் குளிப்பாட்டி விடுறதுக்கு, ஸோ அந்த மாடுகள் ஒரு வேலையெல்லாம் இவன்ட்டு வேணால் கொடுங்க, அதுக்கும் ஒரு திறமை வேணும், உனக்கு அந்த திறமை தான் இல்லையடா அப்படின்னு மனோஜ் வந்து முத்து சொல்கிறாரு. பாருங்கள் பாட்டி அன்னை வந்து மனோஜ் வந்து அன்னைங்கிறத கூட தெரியாமல் எப்போ பார்த்தாலும் அவர் வந்து இப்படி கேவலமாக பேசிகிட்டே இருக்காரு, நீங்களே சொல்லுங்கள் பாட்டின்னு ரோகிணி சொல்கிறாங்க. நீ எப்போ பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே இருக்காதடா தப்புடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது உங்ககிட்டக்குன்னு தானே பாட்டி வந்துச்சு அப்படின்னு இவரும் சொல்கிறாரு. எது அடுத்தவங்க மனசை புண்படுற மாதிரி நான் பேச சொல்லுது, நானாடா சொல்லி கொடுத்தேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது முத்து, நீ இது வந்து பண்ணுறது தப்பு அப்படிங்கிறாங்க. சரி விளையாட்டு மூடில் ஸ்பாயில் பண்ணாது அப்படின்னு ரவியும் சொல்கிறாரு. அதுக்கடுத்து சரி இன்னொரு கேம் விளையாடலாமா ஸ்ருதி சொல்கிறாங்க. இன்னொரு கேம் ஐயோ என்னால் முடியாமல் எனக்கு ஏற்கனவே கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லி விஜயா சொல்லவும், இல்லைப்பா இல்லை ஆண்டி இது வந்து உட்காந்துட்டே விளையாடுறதானே, அதே என்ன கேம்னு ட்ரூவா ட்ரேரான்னு சொல்லணும். ட்ரூன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஒரு கொஷின் கேட்பாங்க, அந்த கொஷினுக்கு அவங்க கரெக்டான ஆன்சர் பண்ணணும். டேர் சொன்னாங்கன்னா அவங்க ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, இந்த மாதிரி குட்டிக்காரனை போடுங்க, தோப்புக்காரனை போடுங்க, டான்ஸ் ஆடுங்க, இல்லை மொபைல் ஃபோன் போட்டு வேறு கதை பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேம் விளையாடணும் அப்படிங்கிறாங்க. அதுவா ஓகே சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் முத்து வந்துட்டு ஐயே இது என்ன குழந்தைத்தனமாக இருக்குது, நல்லாவே இல்லை, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி விளையாண்டில கேமு, அதே போல் இதுவும் ஒரு கேம் தான், இதே நீ விளையாட தாண்டா செய்யணும்னு அண்ணாமலை சொல்கிறாங்க.
சரிப்பான்ட்டு சரி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சட்டுன்னு ரவி உன்னை பார்த்து கேட்குறேன், ட்ரூவா டேரானே பார்த்தியா கடைசி என்ன வம்புக்கு மாட்டி விட்ற பார்த்தியில அப்படின்னு. சும்மா ஒரு ஜாலி தானேப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இதோட தொடர்ச்சி எடுத்து நாளைக்கு அவங்க சென்னைக்கு எப்படி கிளம்புறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்காக தெரிவிங்க. தேங்க்யூ.